நான் எப்போதும் ஒன்றை உறுதியாக சொல்லுவேன். சிறைக்கு செல்லவும் இறப்பதற்கும் தயாராக இருக்கும் ஒருவனை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பொது வாழ்க்கைக்கு வந்த நாம் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். எளிய மக்களின் பின்னால் இருக்கக்கூடிய நாம் பல விமர்சனத்தையும் பல அவதூறுகளையும் சந்திக்க நேரிடும். யாருக்காக போராடுகிறோமோ அந்த எளிய மக்களில் இருந்தே நமக்கு ஒரு எதிரி கிளம்புவான். நம்மை அழிக்க துடிப்பார்கள், நம் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள். அதையும் சந்திக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் புரிதல் இல்லாத ஒரு சமூகத்தில் இருந்து வந்த நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தேவைகள் இருக்கிறது. எளிய மக்களின் பின்னால் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை பொதுவானதாக இருக்க வேண்டும். நம்முடைய உழைப்பு பொதுமக்களின் நலனுக்காக இருக்க வேண்டும். இந்த பயணத்தில் பல்வேறு விதமான இன்னல்கள் இடையூறுகள் வரும். நல்லதை செய்பவர்கள் மீது எப்போதுமே மிகப்பெரிய விமர்சனம் உண்டாகும். நம்முடைய தியாகத்தை, நம்முடைய உழைப்பை மிக எளிதில் காயப்படுத்துவார்கள், மிக எளிதில் அசிங்கப்படுத்துவார்கள். அதையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடந்து எளிய மக்களின் உரிமைக்காக எப்போதும் நாம் பின்னால் இருக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. ஏன்னா பொது வாழ்க்கை வந்துட்டோம். இந்த பயணத்துல சுயநலம் இல்லாத பொதுநலம் கடந்த ஒரு ஆகச்சிறந்த பண்போடு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கும்போது இத்தகைய இன்னல்களை சந்திக்க நேரிடும். எளிய மக்களின் குரலாக இருக்க வேண்டும். நல்ல தலைவர்களின் பின்னால் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது.